இப்ப இசிஜியை நாங்க வரையும் இல்லையா? இப்ப நாங்க மூணாவது கேள்வி பார்த்து கொண்டிருக்கோம். மூணாவது கேள்வி இசிஜியை வரைஞ்சோம்னா சரியா வரையணும். இந்த சரியான வளைவுகள், நேர ஆய்டைகள், அதாவது சரியான இடங்களை காட்டணும். இதான் இசிஜி. இதுல உங்களுக்கு பி கியூ ஆர் எஸ் டி மொத்தம் 5 அலைகள். 1 2 3 4 5 அலைகள், 3 நிகழ்வுகள் இங்க சொல்லப்படுகிறது. சோ நான் உங்களுக்கு இதை விளங்கப்படுத்துறதுக்கு நான் ஒரு இதயத்தினுடைய கடத்தும் தொகுதி எடுத்துக்கொண்டு லேசா சொல்லித்தார் அது எப்படி நடத்துறது. சரி, இப்ப நான் ஒரு இதயத்தினுடைய கடத்தும் தொகுதியை வரைஞ்சு கொள்றேன். இதயத்தின கடத்தும் தொகுதியை வரைஞ்சு கொள்றேன். நோமலா வரைகிறேன் பிள்ளைகளா, ஃபுல்லா வரையல, தேவையானதை மட்டும் காட்டக்கூடியது இதயத்தின் கடத்து தொகுதியை மட்டும் தான் இங்க வரைகிறேன். இப்போ இதயத்தின கடத்தும் தொகுதியில நான் முக்கியமா பாருங்க, முதலாவது வந்து உங்களுக்கு தெரியும் இதய முறை வீதமாக்கி அல்லது பேஸ் மேக்கர் நாங்க சொல்ற எஸ்ஏக்கள் இல்லையா? எஸ்ஏக்கள் கட்டாயம் அவங்களும் தெரிஞ்சிருக்கணும், அவன் ஏவிக்கானு தெரிஞ்சிருக்கணும். அப்ப எஸ்ஏ கணுல இருந்து பாத்தீங்கன்னா நான் வளையமை கொண்டு அப்படி ஏவி கணுக்கு பேசி சேரும். ஒரு ஏவி கணுல இருந்து ஏவி கட்டு கிளைகள் அப்படியோ வந்து பேர்க்கின்ற நார்களாக போகும். பகுதியில பேரை சொல்லி மாட்டேங்கிறான், பகுதியை நான் குறிக்கிறேன், பேரை சொல்லி மாட்டேன். சில நேரம் இதயத்தில கடந்த தொகுதியை தந்துட்டு என்ன பகுதின்னு கேட்டா தெரிஞ்ச வேணுதானே. என்ன பகுதிமா இதுகள்? இப்ப உதாரணமா இது சோப்பால மாற்றுறேன், இது நடக்குது பி நடக்கிறேன், இது கியூ, இது ஆர், இது எஸ் டி, பிக்யூஆர்எஸ்டி. சொல்லுங்கம்மா பிக்யூஆர்எஸ்டி என்னமா சொல்லுங்க, பேருக்கு சொல்லுங்க. பிக்யூஆர்எஸ்டி என்னவா? பிக்யூஆர்எஸ்டி எஸ்ஏ கணு எஸ்ஏ கணு. ஓகே, வெரி குட். இரண்டாவது ஏவி கணு. ஏவி கணு தமிழ்ல நான் அந்த ஏவின்ற ஷார்ட் ஃபார்ம் நான் சொன்ன பிரச்சனை இல்ல, நீங்க அதை சொல்லுங்க. விரிவாக்கம் என்ன? ஏவின்றது என்ன? நேரம் ஏவி கணு ஒன்று தராம அந்த மத்த பேரோன்ல கேட்டுட்டா நீங்க கதை முடிஞ்சு. அத மத்த பேரும் தெரியணுமே. நீ என்ன பேரு? சோனேர இதயவரை கணு. வெரி குட். சோனேர இதயவரை கணு. வெரி குட். பிகி எஸ்ஏ கணக்கு பாரு, இன்னொரு பேர் என்ன? பிகி குடாச்சோனை கணு. வெரி குட். குடாச்சோனை கணு. அப்ப மத்த பேரும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்புறம் அணியாமை பிள்ளைகள் அங்க ஏவிட்டு தராம சோனேர இதயவரை கணு தந்தா நீ எஸ்ஏ கணக்கு சொல்ற நினைச்சு கொண்டா பிள்ளையா இருந்தானே. குடாச்சோனை கணு பிகி சொல்ல தெரியணும், எஸ்ஏ கணு தெரியணும், கியூன்றதுக்கு உங்களுக்கு தெரியணும், ஏவி கணு, சோனேர இதய கணு. அப்ப ஆர் என்னவா? ஆர் சோனேர இதயவரை கட்டு. வெரி குட். இன்னொரு பேர் பிசுவின் கட்டு. பிசுவின் கட்டு. ஓகே, வேற இன்னொன்றிங்க ஏவி கட்டு. ஏவி கட்டு. வெரி குட். அடுத்தது எஸ்என்எஸ். வலது இடது சோனையரை இதயவரை கட்டு கிளைகள். ஆர் எஸ் வலது இடது சோனையரை இதயவரை கட்டு கிளைகள். அடுத்த டி என்னமா? டி பேக்கிஞ்சே நார்கள். பேக்கிஞ்சே நார். பேக்கிஞ்சே நார்கள். ரைட், ஓகே, வெரி குட். அநேகமா அவங்களுக்கு எல்லா பத்தி தெரிஞ்சதுதான் நீங்க. ரைட், ஓகே. இப்ப சொல்லுங்க, அப்போ முதலாவது உங்களுக்கு தெரியும் இதயத்தினுடைய துடிப்பு
நரம்புகள் கணத்தாக்கம் வழங்கப்பட்டிருல மூளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். மூளைக்கு ஒரு விஷயம் செய்யலும், இதயத்திர அடிப்ப கூட்டேலும் குறைக்கலும். நல்ல மூளைக்கு இதயத்திர அடிப்ப கூட்டேலும் குறைக்கலுமே தவிர இதயத்திர ஸ்டார்ட் பண்ணலாம். இதயத்திர அடிப்பு ஸ்டார்ட் பண்ணலாம். இதயம் தான் ஸ்டார்ட் பண்ணணுமா? அப்படித்தானே? இதயம் தான் இதய துடிப்பு ஸ்டார்ட் பண்ணணும். மூளைக்கு அது ஸ்டார்ட் பண்றதுக்கு தொடர்பு இல்லை. ஆனா இதயத்திர அடிப்பை கூட்டுறதுக்கு குறைக்கிறதுக்கு தொடர்பு கொண்டு இருக்குது. சோ அந்த அடிப்படையாக கொண்டு பி இதய அடிப்புக்கான சமிஞ்சைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டார். அந்த சமிஞ்சைகள் என்ன செய்யும் என்றால் சோனை அறையில முதலாவது பரவும். அப்படித்தானே? சோனை அறையூடாக முதலாவது பரவி செல்லுது. இப்ப நான் காட்டும் சோனை அறையூடாக பரவி கொண்டு போறேன். பரவி கொண்டு போற சோனை அறை ஊடாக பரவும் போதே சோனை அறைகள் அதாவது கூடங்கள் சுருங்க ஆரம்பிக்குமா? சொல்ல வர்றது. அப்ப இங்க எசேக்கனு பிறப்பித்த கணத்தாக்கம் மின் சமிஞ்சை, சுருக்கத்துக்கான மின் சமிஞ்சை பரவும் போது சோனேரைகள் அடியிலிருந்து, இது அடி, இது உச்சி, அடியிலிருந்து உச்சி நோக்கிய திசையில சோனேரை சுருங்க ஆரம்பிக்கும். சமிஞ்சைகள் பரவ பரவ சுருங்கி முடியும். அப்ப அந்த சமிஞ்சைகளை காட்டக்கூடிய அந்த வரைப்புல இசிஜின்ற வரைப்புல இசிஜி எலக்ட்ரோ கார்டியோகிராம் இதான் இந்த பி குறிக்குது. சோ நாங்க அதை சொல்லும் போது ரெண்டு விதங்கள்ல சொல்லலாம். ஒன்று கணு பிறப்பித்த மின் சமிஞ்சைகள் பரவுதல், யாரு சோனை அறைக்கு பரவுதல் என்று சொல்லலாம். அல்லது சோனை அறைகளினது என்ன முனை வழிதல் சொல்லலாம். முனை வழிதல், முனை வழிதலால நடக்கிற நிகழ்ச்சி தான் சோனை அறைகள் இரண்டும் சுருங்குதல். இதுதான் விஷயம். விளங்குதா? விளங்குனா? அடுத்த QRS பார்ப்போம். ஏவி கண்வை வந்தடைந்த மின் சமிஞ்சை ஏவி கட்டினூடாக ஏவி கட்டு கிளைகளினூடாக பயணித்து இதய வரை கீழான இதய வரையினூடாக பரவுறத மீன்ஸ் பரவுறத காட்டுறதான் QRS. அப்ப ரெண்டுமே சொல்லலாம். ஒன்று ஏவி கணுவில் இருந்து மின் சமிஞ்சைகள் ஏவி கட்டு கிளைகளினூடாக பேக்கிங்க நார்கள் மூலம் இதய வரை கூறாக பரவல் அடைவதை காட்டுகின்றதா QRS. அல்லது இதய வரைகளினது முனைவழிதலை குறிக்கும். ஓகே, அப்ப QRS. அதனால இதய வரைகள் சுருங்கும். அப்ப இதய வரைகளினுடைய முனைவழிதலால் நடக்கக்கூடிய மாற்றம் இதய வரைகள் சுருங்குற, கீழறை என்று சுருங்குற. அடுத்தது டீன்றது என்ன செய்யலாம்? இந்த பரவுன மின் சமிஞ்சைகள் மீள்முனைவாக்கம் அடைகிற. அப்ப இதய வரைகள் மீள்முனைவாக்கத்தை குறிக்கிறதா டி. அதன் விளைவாக இதய வரைகள் தளர்கின்றது, நாளறைகளும். ஆகவே இதன் நேர ஆயுடை தசம் 1 செகண்ட், தசம் 3 செகண்ட், தசம் 4 செகண்ட். இதான நேர ஆயுடை. தசம் 1, தசம் 3, தசம் 4 மொத்தமாக தசம் 8 செகண்ட். ஓகே, இதான் ஒரு இதே அடி. சரி, ஓகே. அப்ப நாங்க மூன்றாவது கேள்வியும் பார்த்துட்டோம். பார்க்கல என்ன குறிய விளக்கத்தை பார்த்துட்டுல இருந்தோம். சோ மூணாவது என்ன ஆன்சர்? இறுதி அலையை குறிப்பிடுதல். இறுதி அலை கட்டி. சோ இறுதி அலை என்ன குறிப்பிடுவீங்களா? இறுதி அலை என்ன குறிப்பிடுது? மூன்றாவது ஆன்சர் முற்றான இதய தளர்வு. முற்றான இதய தளர்வு. வெரி குட்.